ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க வீட்டில் இருக்காங்க, லீவில் இருக்குங்க. அதனால என்ன பண்ணுவோம், ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்னாக்காக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். அதுக்கு என்ன தேவையான பொருள் என்னன்னா சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். பச்சரிசி இப்போ வந்து ஒரு நம்ம ரெடி பண்ணிப்போம். இது வந்து அப்படியே ஒரு சொம்பு ஊற்றிடுறேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறணும். நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா அதுக்கிட்டே ஊறிடும். நம்ம இது பண்ணிக்கலாம், அது ஒன்றும் செய்ய வேண்டாம், அது ஊறட்டும். அடுத்தது பச்சை பயிறு ஒரு கப்பு, இதால் ஒரு கப்பு எடுத்துக்கிறேன். அது போடும்போது அளவு இது பண்ணுறேன், வறுக்கணும் நல்லா. வெல்லம் ஒரு 1/4 கிலோ இருக்கும் எடுத்துருக்கேன். தேங்காய் மூடி ஒரு முடி எடுத்துக்கலாம். எண்ணெய் பொரிக்கிறதுக்கு அளவுக்கு ஏலக்காய் ஒரு 3 இது ஏலக்காய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது வறுத்துப்போம். நம்ம இதையும் தேங்காயும் நல்லா தனித்தனியாக வறுக்கணும். தேங்காய் திருவிட்டு வரேன், திருவிட்டு இதை வறுத்துட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சட்டி வச்சுட்டேன். எண்ணெய் சட்டி வச்சுட்டு சிம்மில் வச்சுப்போம். நம்ம வந்து இதை அளந்து கொட்டிக்கலாம். ஒரு கப்பு போதும், நிறையா வரும், அதனால் கரெக்டாக ஒரு கப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக கொஞ்சோண்டு துளியோண்டு இருக்குது, அவ்வளோதான். இதை அப்படியே வறுத்துக்கலாம். எண்ணெய் சட்டி சூடு வந்துட்டு இதை வறுத்துக்கலாம். நல்லா அப்படியே நீளமாக வறுத்துட்டு வாசனை வரும், அந்த பச்சை பயிறு வந்து வாசனை வரும், அந்தமாரி வறுத்துக்கணும். ஃபுல்லாக வச்சுக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக அந்த பொன்னிறமாக ஆனோன்னே நிப்பாட்டிடலாம். பச்சை பயிரே வந்து நல்லா வாசனை கொடுக்கும். நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்துட்டு இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக தான் வறுக்கணும், ரொம்ப வறுத்துக்க வேணாம். வறுத்துட்டு தேங்காய் இதை போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு தேங்காய் போட்டு இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது வறுத்துட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வறுத்துட்டேன், நல்லா வாசனை வந்துட்டு இதை வந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். அந்த சுருக்கமாக நல்லா தண்ணியெலாம் நல்லா போகணும், வறுத்துக்கணும். அது வறுத்தும் போது காமிக்கிறேன். இதை நிப்பாட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டுட்டு கொட்டிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம வந்து மிக்சியில் போட்டு வறுத்துக்கலாம், அடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இப்படி நல்லா வறுத்துட்டா பாருங்கள், இதுமாரி இருக்கணும். நல்லா செவந்து இருக்கணும், அந்த ஈரத்தன்மைலாம் போயிடணும். நல்லா ஃபுல்லாக நம்ம நல்லா செவக்க நல்லா வறுக்கணும். அதேமாரி வறுத்தா நம்ம வந்து அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிடும், ஈரமாக இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்க. நல்லா வறுத்துடணும், பொன்னிறமாக நல்லா வறுத்துடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து பச்சை பயிரை வந்து அரைச்சிட்டு வரேன். இது அரைக்க வேணாம், இதை அப்படியே மேலாப்பில் போட்டிங்கன்னா நம்ம நல்லாயிருக்கும். பூர்ணம் மாதிரி இருக்கும், நம்ம பூர்ணத்துக்கு செய்வோம்ல, சுழியம் பூர்ணத்துக்கெலாம் அதை மாதிரி இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இதை மட்டும் பச்சை பயிரை மட்டும் அரைச்சிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வெல்லம் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிப்புக்கு தகுந்தப்பில் கொஞ்சம் நான் இனிப்பு கொஞ்சம் கூட சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா கரையிட்டோம். நம்ம பாவு பதம்லாம் தேவையில்லை, சும்மா அப்படியே தண்ணியாக இருந்தால் போதும். வடிகட்டி நம்ம இது பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். தண்ணி ஊற்றிருக்கேன், இதாகும். இப்போ வந்து பச்சை பயிறு வந்து ஆறிடுச்சு, அதை வந்து போட்டுக்கலாம். அதை வந்து நல்லா ஃபுல்லாக ஒன்று பாதமாக அரைச்சிட்டு வரணும், ரொம்ப அரைச்சிடக்கூடாது. ஒன்று பாதியமாக அரைச்சிட்டு ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். வாசனைக்காக 2 ஏலக்காய். உங்களுக்கு வேணாம் அப்படி ஏலக்காய் பிடிக்காது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ஒரு 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதை அரைச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இது நல்லா மையாக இருக்குது பாருங்கள். ஒன்று பாதியமாக இருக்கும், மையாக இருக்காது, ஒன்று பாதியமாக இருக்கும். நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஏலக்காய்லாம் இதிலே போட்டுட்டேன், அதனால் வாசனையாக இருக்குது. இதை வந்து தேங்காய் நம்ம இது பண்ணோம்ல அதையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இது வந்து பாவு ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடி ஆகிடுச்சு பாதி. தேவையான அளவு உப்பு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஸ்வீட் கொடுக்கறதுக்காக தேவையான அளவு உப்பு நம்ம அப்புறமா இதுக்கு தேவையாக போட்டுக்கலாம் மறுபடி. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். நல்ல பாவு வந்து இதாகிடுச்சு. நல்லா பாவு வந்து பக்குவமாக ஆயிடுச்சு. அதனால் மிட்டாய் பதத்துக்கு வரலை. கொஞ்சம் தண்ணியாக ஊற்றினோம்னா கொஞ்சம் கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வடிகட்டிட்டேன். இதை வந்து நல்லா கெட்டியாக நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். தேவையான பார்த்துட்டு வெல்லம் ஊற்றிக்கணும். அவசரப்பட்டு வந்து ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. சூடும், அதனால் ஆற விட்டு நம்ம கிண்டிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக இன்னும் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். லைட்டாக ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஏன்னா ரொம்ப பாவு வந்து இதாகிடுச்சின்னா நம்ம உருண்டை பிடிக்க வராது. இது ஆறட்டும். ஆற விட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ பச்சரிசி மாவு வந்து அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து கொஞ்சமாக நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். இது தண்ணியை எடுத்துகிட்டு நம்ம வந்து அரைச்சிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை மாதிரி தான் இருக்கணும். நம்ம வந்து மைதா மாவுலாம் கறக்கிறோம், இந்த சுழியனுக்கு கரைச்சி வைக்கிறோம் தெரியுமா, அதை மாதிரி கரெக்டாக இதேமாரி இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சோண்டு தேவைக்கு அளவு, ரொம்ப போட வேணாம். இந்த மாவுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கணும். இதை வந்து கலக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடலாம். ஏன்னா இந்த கலர் வந்து கொடுக்கணும். அதனால் கேசரி பவுடர்லாம் போடாதீங்க, ஒன்றும் போடக்கூடாது. ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சமாக ஒரு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். அந்த மஞ்சளாக இருக்கணும், அந்த கலர் வரணும். நான் கொஞ்சம் கம்மியாக போடுவோன்ட்டு போட்டேன். அது ரொம்ப கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க நீங்கள், நல்லா தாராளமாக. அப்போ தான் வந்து இதாக இருக்கும், மாவு வந்து கலராக கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ தான் கொஞ்சம் நல்லா கலராக கொடுத்துருக்கு பாருங்க. இப்போ வந்து எண்ணெய் சட்டி போட்டுட்டு அந்த பூர்ணம் நம்ம ரெடி பண்ணோம்ல அந்த இதை எடுத்து எண்ணெய் சட்டியில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ஏன்னா பாசிப்பருப்பு சுழியல் மாதிரி, பச்சை பயிர் இருக்குல்ல, அது பச்சை பயிர் வந்து சுழியல் மாதிரி செய்வாங்க. அவ்வளோதான். இது ரெடி ஆகிடுச்சி. இவ்வளோதான் ரெடி ஆகணும். நம்ம வந்து இப்போ வந்து எண்ணெய் சட்டி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வந்து பிடிச்சா இப்படி வரணும், நல்லா உருண்டை மாரி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்துட்டால் மாவும் ரெடி ஆகிடுச்சி. நல்லா வந்து பாவு வந்து பார்த்து ஊற்றணும். ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா தண்ணியாக போய்டும். அப்புறம் நீங்கள் மறுபடியிலேருந்து வறுத்து அதை தேங்காய் போட்டு அப்படி போடுற மாரி ஆகிடும். அதனால் கரெக்டாக வெல்லம் வந்து காய்ச்சி ஊற்றும் போது கரெக்டாக ஊற்றுங்க. இதேமாரி பிடிச்சி வரணும் ரவுண்டாக கரெக்டாக. அதுக்காக தான் இப்போ வந்து அதில் போட்டு நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன், சூடு வரட்டும். சூடு வந்த பிறகு போட்டு எடுத்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பால் போட்டேன் அடுப்பில். இப்போ வந்து எண்ணெய் சட்டி வந்துட்டு சூடு வந்துட்டு லைட்டாக அப்படியே வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். சின்னதாக உருண்டையாக பிடிச்சி நம்ம போட்டுக்கலாம். நம்ம மைதா மாவு சேர்ப்போம். அதில் வந்து நம்ம சுழியனுக்கெலாம் அந்த இதெல்லாம் சேர்ப்போம், தேங்காய், வெல்லம், கடலப்பருப்பு அப்படி சேர்ப்போம். இதில் வந்து அப்படி இல்லை, சூடு வந்துடுச்சு. ஒன்று ஒன்றா அப்படியே போட்டு எடுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பச்சை பயிறு சுழியம், நல்லா பிள்ளைங்களுக்கு ஹெல்த்து. நம்ம இதுமாரி கூட செஞ்சு கொடுக்கலாம். இதில் வந்து என்னென்னா ஞாபக சக்தி வந்து பச்சை பயிரில் அதிகமாக இருக்குது. அதனால் பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறையாவே கொடுக்கலாம். சின்னதாக உருட்டி போடணும். நான் அது உருட்டி போடுறதுக்கு நேரம் இல்லை, அதனால் என்ன பண்ணுறேன் அப்படி இப்படி போட்டு எடுத்துட்றேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டுட்டு நான் மறுபடியும் போட்டு எடுக்கும் போது காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி தான் வெந்து வரும். இப்போ கரெக்டாக அந்த சுளிய மாதிரி உட்காந்து நல்லா வெந்து வருது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம், வேக போட்டுக்கலாம். லைட்டாக தான் வேகணும், ரொம்ப வெந்ததுன்னா அந்த காந்த மாரி ஆகிடும். லைட்டாக வெந்ததுன்னா போட்டு எடுத்து திருப்பி போட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ வந்து வேறு பாத்திரத்துக்கும் மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு டீ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே வந்து சாஃப்டாக இருக்குது, அப்படியே இருக்கு பாருங்கள். நான் உடச்சி காமிக்கிறேன். டீ வந்து கீழே வச்சுருவோம், ஏன்னா சுடுது. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், உடச்சோடனே நல்லா இதாக வருது. நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுத்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.